பேர் தாசநாயகம் என்ன ரவியன் வடையும் பருப்போடையும் உளுந்து வடையும். அது அடுத்த கட்டம் இப்போ ஈரான் போல நடக்குது இந்த சாப்பாடு கேரளாவை கூட நல்ல வாடிக்கையாக இருக்குது. காமதேனு பண்ணையிலிருந்து முல்லைத்தீவை சுற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அம்மாச்சி என்ற உணவகத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். அப்படியே இதால் அப்படியே வந்தா இஞ்சால தான் பாருங்க அம்மாச்சி உணவகம் இருக்குது. இப்போ அம்மாச்சி உணவகத்துக்கு போய் சாப்பிடுவோம், என்ன மாதிரி இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அம்மாச்சி உணவகம் தான் அம்மாச்சி உணவகம். இதை பார்க்கும் நேராக போனால் முல்லைத்தீவு பீச். இப்போ என்னென்னா இதான் அம்மாச்சி சாப்பாடு கடை. எடுக்கலாமாக்கா? இங்கே பாருங்க, இது வந்து பெண்கள் மட்டுமே நடத்துகிற உணவகம். கிடைக்கலாமா? வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்க உங்களோட சாப்பாடு கடையை பற்றி. எங்களோட சாப்பாடு எல்லாம் பாரம்பரிய சாப்பாடு. இதில் வடையும் பருப்போடையும் உளுந்து வடையும், அங்கே இதில் இட்லி அப்பம் குலசா இது பிரட்டன்கஞ்சி மோதகம், அங்கால இடியப்பம் புட்டு, அங்கால தோசை பூரி, இஞ்சால ஜூஸ் கடை. எவ்வளோ வாரமா செய்கிறீங்க? இது 8 வருஷமாக ஆகுது. 8 வருஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு பவானி. பவானி. இதில் வந்து இப்போ என்ன மாதிரி எங்கள் அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா? அரசாங்கத்துக்கு கீழே தான் நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க? அவன் இரவு சாப்பாடு எல்லாம் கிடைக்குமோ? இரவு சாப்பாடு இல்லை. முதலண்டா நாங்கள் 8 மணி மட்டும் திறந்துருக்கிறது. இப்போ ஆட்கள் குறைவால் 5 மணியோட கூட்டிடுவோம். சரி சரி. மற்றது இதில் வந்து இது வேலையில் இன்றைக்கு நம்ம ஆக்கள் நிறைய வருகிறோமோ? இப்போ அந்த போன ஐப்பசி மாதம் பூட்டினாங்க. அது பிறகு 5 மாதம் 3 மாதமாக துறக்கையில் இப்போ தான் திறந்துருக்குறோம். திருப்பி அந்த வேலை நடக்கிறதுக்காக இப்போ பெருசாக ஆக்கள் வரி. இதுக்கு எல்லாமே இந்த மூலப்பொருட்கள் எடுக்கணுங்க, சாப்பாடு அரிசி எல்லாம் அது கடையில். சரியம்மா. மோதகம், மற்றது இட்லி அப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிவோம். சரி சரி. அப்போ அதில் வர லாபங்கள் உங்களோட இல்லாட்டி அது பொதுவாக சம்பளம் மாதிரி? இல்லை எங்களோட தான் சாமான்கள் எல்லாம் நாங்கள்லாம் பாத்திரங்களும். இது ஒரு இடம் உங்களுக்கு தந்துடுறீங்க? இடம் மட்டும் நாங்கள் பின்னேரம் போய்ட்டு அதில் நீங்கள் முதல்ல போட்டு லாபம் இதெல்லாம் அதெல்லாம் உங்களோட. சரி சரி. எலக்ட்ரிசிட்டி பில் அதெல்லாம் உங்களோட? கரண்ட் பில்லெல்லாம் அதுக்கு தான் நாங்கள் டேக்ஸ் கொடுக்குறோம். வெரி வெரி மாதிரி கொடுப்பீங்க. வேலை செய்கிற பிள்ளைக்கு. சொந்த இடம் அங்கே? சிலாவத்தை. சிலாவத்தேண்டா இந்த முல்லைத்தீவு சிலாவத்தை. சரி சரி அம்மா. சரி ஓகே. இது என்ன புட்டும் இருக்குது. இஞ்சால இன்னொரு அக்காண்ட. வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் என்ன செய்கிறீங்க? புட்டு இடியப்பம் கவுபி கடலை சோறு. இது உங்களுக்கு இடம். நீங்கள் என்ன காலம்பா சாப்பாடு எல்லாத்துக்கும்? காலையில் நாங்கள் 4 மணிக்கு வந்துடுவோம், 6:30க்கு திறக்கிறோம். சரி. மத்தியானத்துக்கு என்னென்ன மிரக்கறிகள் வச்சு சாப்பாடு கொடுப்பீங்க? மிரக்கறி ஒவ்வொரு நாளைக்கு 1-2 மாற்றுவோம். குழம்பு மட்டும். மற்றது பருப்பு, கத்தரிக்காய், புடலங்காய், பிப்பிங்காய் சம்பளம் அது உண்டு. இல்லாட்டிக்கு கேரட் சம்பளம் அப்படி மாறி ஒரு சம்பல், பப்படம், மிளகா, குலசாதம். சரி. செவ்வாயும் வியாழனும் குலசாதம். அது இப்போ என்ன செய்ய போகிறா அந்த அக்கா? அப்பஞ்சிட போகிறோம். பார்த்து அப்பம் போட போகிறா அக்கா. அரிசி மாப்போம். நாங்கள் மட்டும் இதை வச்சு தான் சாப்பாடு கொடுக்குறோம். இல்லை சொப்பின் பாவனா கொஞ்சம் தடை செய்யுது. வாசலுக்கு மட்டும் லஞ்சிக்கு. சொப்பின் எல்லாம் இல்லை, பிளாஸ்டிக்லாம் தடை. பிளாஸ்டிக்கள் எல்லாம் பாதிக்கிறது. சரி சரி. தாமரை இல்லையா? தாமரை வைங்க நீங்கள். சாப்பிடுவோம். வரமா இல்லை சாப்பாடு கூட போகிறா. இப்போ அப்பத்தை எடுத்து போடுவா.
சரி சரி விதம் விதமாக இருக்கு நல்லா இருக்கு பாருங்க. அப்பளம் பருப்பு கறி அது இது எல்லாம் வச்சுருக்கீங்க. குத்தரிசி சோடை இங்கே குத்தரிசியான் குப்பமா இது புலங்கையில் அது அந்த வெள்ளமா இல்லை வெள்ளமா இல்லை எல்லாமே குரக்கன் உளுந்து அரிசிமா சிவப்பு அரிசிமா வெள்ளையும் யூஸ் பண்ணிடலாம். சரி சரி. அப்போ இதுதான் குத்தரிசி குத்தரிசி நல்ல குத்தரிசியும் மற்ற வெள்ளை இந்த பச்சை மட்டும்தான் இங்கே மெச்சம் இல்லை மிளக்கறி. சரி நல்லா இதான் பாருங்க. இது இந்த சாப்பாடு தாமரை இலையில வச்சு தந்துட்டீங்கன்னா மிளகை பருப்பு பூசணிக்காய் குழம்பு கத்தரிக்காய் இஞ்சால வெங்காயம் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். இது குத்தரிசி சோறு பரவாயில்ல. விலை எவ்வளோக்கா? என்ன விலை? விலை விலை இங்கே கொடுங்க. இந்த சாப்பாடு நல்ல 230 ரூபா. இதே வந்து யாழ்ப்பாணத்தில் மிளக்கறி சாப்பாடு இந்த தற்போதைய விலை அது 3 கறியோட 350 ரூபா. இங்கே சரியான மலிவு. இஞ்சாலி பக்கம் வந்தால் ஆனால் உயர்ந்த கூடுதலாக அம்மாச்சியில் வந்து சாப்பாடு மலிவாக தான் இருக்குது பொதுவாகவே. நல்ல மிளக்கறிகளோட குலசாதம் 150 ரூபா. இதே மிளக்கறி தான் எல்லாமே இருக்கும். அது குழைச்சி இது குழைக்காம நல்லா இருக்கு. வத்தாப்பழ ஜூஸ் வந்து போட்டு கொண்டிருக்கிறேன் கடைசியில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ராசநாயன் நம்பர் என்ன ரவி என்று தான் கிட்ட சொல்கிறது. மூத்த மகள் வந்து கம்பா யூனிவர்சிட்டியில் படிக்கிறா. மற்ற ரெண்டாவது மகள் வந்து முல்லைத்தீவு மாவட்டியாரம் மேயல் இந்த பிரசம் மேயல் எழுத போகிறா. மற்றது மகன் வந்து ராசநாயன் ராணுஜன். அவர் வந்து சிலாவத்தை தமிழ் வித்தியாலயத்தில் படிக்கிறார். வீட்டுக்காரர் வந்து சிலாவத்தையில் பழக்கடை வச்சிருக்கிறார். அவர் பழக்கடை நடத்துகிறார். நான் இங்கே அம்மாஞ்சியில் சமைக்கிறேன். சரி வந்துட்டார் வேறுங்கோ ஓட்டம் இல்லை. அண்ணன் என்ன வாங்க போறீங்க? இப்போ வேறுங்கோ அரசு ட்ரெஸ்ஸில் இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் இதில் ஒரு வெளிநாடுக்காரட்ட விட ஆமாம் சிலாவத்துறை அந்த ஊரில் இருக்கிற வெளிநாட்டுக்காரட்ட ஒப்புடி காட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் சுவிஸ் ஜெர்மன் கனடாவாக இருக்கு. ஜெர்மனாக இருக்காது சுவிஸாக தான் இருக்கு. முல்லைத்தீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை என்ன பஸ்ஸாக கொண்டு இதுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆமாம் இங்கே வெயிலன்னா அனல் பிறகு நல்ல வடிவான வீடு. இங்கே பாருங்க வித்தியாசமான அமைப்பு. என்ன குட்டி வீடு நல்லா இருக்குது. இது என்ன இது? பள்ளப்பாடு. ஆழம் விழுது. இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் சிலாவத்துறை என்று சொல்கிற இடம் தான் இது. இங்கே பாருங்க இதான் சிலாவத்துறை என்று சொல்கிற இடத்துல இருக்கிற சந்தை, பிரதான சந்தை. அந்த அம்மாச்சி உணவகத்தில் வேலை செய்கிற அக்காண்ட கணவர் வந்து இதில் பாலக்குவாச கடை வச்சுக்கிறார். சரி இப்போ சிலாவத்துறை இடத்தடிக்கு நினைக்கிறேன். இப்போ வந்து நாயாருக்கு போக போகிறோம். அப்படியே திருவண்ணாமலை முல்லைத்தீவு திரிகோணமலை என்று வரும். உண்மையில் முல்லைத்தீவில் எதுக்கிட்டேனே அந்த உள்ளுக்கால போமே நான் பாதை அதுக்குள்ள ஒரு பாதை இருக்குது. அதை அடைச்சி வச்சுட்டாங்க. ஏன் வேற இதில் இதெல்லாம் யுத்த வடுக்களை தாங்கின இடங்கள். சிலாவத்துறை தாண்டி வந்தோடனே ஒரு தென்னந்தோப்புக்கு முன்னுக்கு சிலாவத்துறைன்னு சொல்கிறோம். சிலாவத்தை சரி. எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னா இங்கே ஒரு குளத்தடிக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு போகிறேன். அதுக்கு முன்னுக்கு பாருங்க இதுக்கு நிறைய தாமரை பூவெல்லாம் பூத்துருக்கு.
பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இலங்கைன்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற குட்டி கேரளான்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. அந்த வீட்டை பாருங்க, அதுக்கு தென்னை மரம், அந்த கரையோட குளங்கள். அதில் கேரளாவில் அலப்பி தெரியும் தானே, ஆலப்புழாண்டிடம் அதே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, அதுக்குள்ள ஒரு பறவை இருக்குது. அங்கே முட்டை விட போகுது. இது கோழி மாய்க்கிறதுக்குண்ணே, என்ன கோழியோ இதோ இன்னும் தெரியல. நீர்ப்பறவை சின்ன சின்ன தாமரையில் தாமரை பூக்க போதுங்கோ. உண்மையில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காமதேனும் ஒருங்கிணைந்த பண்ணையில் இருந்து உங்களை இங்கெல்லாம் கூட்டி கொண்டு வருவினம். இது ஒரு விளம்பரம் இல்லை, இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து தங்கினான் அந்த அனுபவத்தில். இங்கே இவர் இந்த ஆட்டோன்னா தான் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து முல்லைத்தீவில் இருக்க எல்லா இடங்களையும் உங்களை காட்டுவார். என்னண்ணே உங்களோட பேர் என்னென்ன? சிவகுமார் அண்ணன். இவர் அந்த அங்கே வந்து ஹயர் ஒரு அண்ணையாக இருக்கிறார். இங்கே பாருங்க, இதெல்லாம் சுற்றி பனை மரம். இதிலெல்லாம் போட்டிங் செய்துதான்டா நல்லா இருக்கும். என்ன ஒரு வடிவான இடங்க பாருங்க, பிரயோசனப்படுத்த மாட்டாங்க. முல்லைத்தீவோ சிலாவத்தேன்னு சொல்கிற இடத்த தாண்டி வந்தோடனே இருக்கிற இடம் தான் பாருங்க, குளத்தடி. கேரளாவையும் கூட நல்ல வடிவாக இருக்குது. இது தண்ணி தான் மேண்ணா, தண்ணி மழை பெய்தா நல்ல வெள்ளம் பெறும், நல்லா இருக்குது. வந்து இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நல்ல வடிவான இடங்கள். இதெல்லாம் காட்டுங்க, தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. இதுல இந்த தென்னந்தோப்பு இருக்கு பாருங்க. இங்கால பாருங்க, இந்த ஆத்தங்கரை பக்கம் தென்னந்தோப்பு வச்சிருக்கணும். இது ஒரு கோயில் பாருங்க, உங்க பார்த்தாலும் கோயில் மரவழி நாட்டு வச்சுக்கிறேன். தென்னை மரத்து இருக்குல்ல, பாருங்க எவ்வளோ தென்னை மரம் உண்டு. ஒரு 100 தென்னை மரம் வச்சிருக்கிறேன். இருந்த இடத்துல சாப்பிடலாம்னு சொல்லுவீங்கன்னா இது ஒரு வீடு வருது பாருங்க. இந்த குட்டி வீடு தான் உங்களை வடிவா செய்திருக்கீங்க. முக்கியம் தெரியுதோ, வெளிநாடுக்காரன் கூட தான் இருக்கும். உள்நாடுக்காரராலையும் கட்ட முடியும், இல்லைன்னு சொல்லல. பாருங்க, இதுலயும் ஒரு தென்னந்தோப்பு. இப்போ நாயாறு, முல்லைத்தீவு நாயாருக்கு போகிற வழியில் இருக்கிற கார்த்திகை 27 மாவீரர் நாள் கொண்டாடி இருக்கணும். கும்பலமுனை இங்கே சிறுவன் பாருங்க சைக்கிளோடி வர. அந்த இரும்பு கடற்கரைன்னு சொல்லுவாங்களா, அது இரும்பு மணல், அது இல்லை பிரச்சனை இல்லை. நான் சும்மா அதை பற்றி அது கொக்குலாய். அப்ப இந்த கருப்பு மணல் இருக்க கடற்கரை அது எவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருந்து எப்படியும் 50 கிலோமீட்டர். அப்ப இந்த மற்றது இங்க இருக்க அந்த நோமலா கிளந்து கிளந்து பார்க்கலாம். அது ரூபன் பாடி நைஸ் பாடி சும்மா பிக்கர் இல்லை, நாங்க யூடியூபர். சும்மா இந்த கடற்கரை பீச்சில் அதில் காட்டுறது. இப்ப என்ன பிரச்சனை, வேற ஆட்கள் வந்து அதை அகழ்ந்து எடுத்துட்டு போயிருவாங்களோ, அந்த பிரச்சனை இருக்குது. இப்ப நீங்க வந்து என்ன சம்பந்தமா நீங்க கேக்குறீங்க? நாங்க வந்து அந்த கடற்கரை அந்த மண்ணை சும்மா காட்டுறது யூடியூப்ல. புல்மோட்டை பாதிக்க போங்க, அங்கதான் இல்மனேட்டர் அதிகமா இருக்குது. அகழ்ந்து எடுக்கிறது நிலத்துக்கு கடற்கரை கடையில நீல பண் ஒரு கருப்பு கரல்ல வருது, கருநீளத்துல வருது. அது எடுக்கிற பிளான் எல்லாம் வந்து பேந்தெல்லாம் மாத்தியாச்சு. என்ன சொன்னா அதை எடுக்கல, அகலையில அரசாங்கம் முடியாது. கடற்கரை பிரச்சனை சிக்கல் கிடக்குது. என்ன சொன்னா கடற்கரை இல்ல, அது அகலையில அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாம அது கனிய வளங்களை வந்து நேவி அரசாங்கம் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னா இது இல்மனேட்டர்னு சொன்னா அகழ்வு செய்யலாது. அரசாங்கத்தை சம்பந்தப்பட்டு தான் சம்பந்தப்பட்டு தான் அகழ்வு செய்யும். அது ஏற்றுமதி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது. அதுல தான் விமானத்துல பாகங்கள் எல்லாம் செய்யறாங்க. அதுதான் அந்த காலத்துல கொஞ்சம் சண்டை நடந்தது. விமானத்துல இல்மனேட்டர் அமெரிக்காவை சீனா கட்டதாக்கு முதல்
சீனா அந்த டைமில் தன் தேவையை பயன்படுத்துறதுக்காக எங்களை உள்ள வளங்களை சுழன்றதுக்காக இருக்கிறாங்க. எங்களை வளங்களை சுழன்றதுக்காக அதான் முக்கிய பிரச்சனை. இன்மனட் எடுத்தேன்னு சொன்னா விமானத்தை தயாரிக்கிறாங்க. விமானத்துல பாகங்களை தயாரிக்கிறது இன்மனட்ல தான். நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. கனிங்க வளங்கள்னு சொன்னா இலங்கையில எக்கச்சக்கமான சாமான் இருக்குங்க. இப்போ அடுத்தது இங்கே தான் பெற போறானோ அது அடுத்த கட்டம். இப்போ ஈரான் போர் நடக்குது இல்ல, இந்த ஈரான் போர் என்னதுக்காக நடக்குது? அங்க அந்த கனிங்க வளங்களை சுழன்றதுக்காக தான் அமெரிக்கா வந்து ஈரான்ல போர் தொடுத்துருக்கு. சும்மா தொடுக்க இல்லை. தெரியும். முக்கிய பிரச்சனையே அதுதான். அங்க அந்த எண்ணெய் வளங்களை சுழன்னா தான் தாங்கள் வந்து முதலாவது வல்லரசா காட்டிக்கொள்ளலாம் உலகத்துக்கு. சரியா? இந்த முதலாவது வல்லரசா காட்டிக்கொள்றதுக்காக தான் இந்த போரையே தொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா ஈரான்ல எந்த குற்றமும் இல்லை. சும்மா அதில் ஐநா வந்து ஒரு பகுப்பாய்வு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா தயாரிக்க இல்லையான்னு சொல்லி அவங்க தான் பார்த்துட்டாங்க. ஆனால் அங்கே அணு ஆயுதம் அவங்க தயாரிக்க இல்லை. ஆனால் என்னத்துக்கு அமெரிக்கா போர் தொடுத்துருக்குன்னு சொன்னால் இந்த கனிய வளங்களை சுழண்டி கொண்டு போகிறது. இதெல்லாம் வந்து உலக அரசியல். இது உலக அரசியல், இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல். இதான் முக்கிய பிரச்சனை. இதாங்க அவனுக்கு அந்த நாடு தப்பி தவறி இப்போ அமெரிக்கா வந்து வெண்டு சொல்லி சொன்னா இந்த அரசியல் அப்படியே தான் இருக்கு. ஆனா அமெரிக்கா தோத்துன்னு சொன்னா இந்த பொலிட்டிக்கல் மாறும். எப்படி மாறும் சொன்னா இதுல இருக்கிறது என்ன சொன்னா இந்த காசு இருக்குல்ல, என்ன காசு? டாலர்ஸ் மாதிரி யூரோப்பா மாறும். ஏன்னா யூரோப்பில் வந்து இப்போ வெளிநாடுகள் வந்து யூரோப்பில் வந்து காசு கொடுத்து அந்த பொருளை வேண்டுறதுக்கு தான் வெளிநாடுகள் எத்தனைக்குது. வேறு நாடுகள், பிரான்ஸ், கனடா, ஜெர்மன் அப்படி நாடுகள். அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால் தன் டாலர்ஸில் வந்து இதை கொண்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எங்களோட நாட்டுக்கு எது தேவை? டாலர்ஸ் தான் தேவை. இல்லை எங்களை டாலர்ஸ் இல்லாமல் எங்கட காசு கொண்டு வெளிநாட்டில் மாற்றலாமே. மாற்ற விட மாட்டாங்க. அதுதான். அப்போ தந்த நாட்டையும் தங்களையும் முதலாவது வல்லரசா ஆக்கி கொள்றது தான் அமெரிக்காவோட முழு திட்டமும். இதுதான் உண்மை. அதுக்கு மக்கள்கிட்ட வந்து வெளியாடா. இதெல்லாம் மக்கள் இப்போ ஒன்றும் தெரியாத பாமர மக்கள் நாங்கள்லாம் அடிப்படைச்சாங்க. இந்த போர் 3ஆம் உலக போர் தோன்றுச்சுன்னு சொன்னா எங்களை மாதிரி சின்ன நாடுகள் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுவோம். 3ஆம் உலக போர் நடந்தா எல்லா நாடும் சரி அணுவால. அதுக்கு பிறகு இந்த கல்லறிஞ்சு ஆயுதம் இருக்கா ஒன்றும் இருக்கா எல்லாம் சேர்த்து. இப்போ என்ன பிரச்சனை சொன்னா இப்போ என்னது இப்போ விண்வெளி இருக்கலாம். விண்வெளியில வந்து நிறைய விஷயங்களை வந்து சேட்டலைட் மூலமா எல்லாத்தையும் செய்யறான். இப்போ எங்களோட போன்ல இருந்து எல்லா சகலதும் சேலந்து போயிடும். சேலக்க வச்சிருவாங்க. இப்போ என்ன போர் நடக்குது? இலத்திரியல் போர். இந்த இலத்திரியல் போரால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. இவ்வளவு காலமா ஆட்லர் செல் அடிச்சா இயற்கை அழைச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாம் போன், மொபைல் டெக்னாலஜி ஹேக் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட போன் இங்க பக்கத்துல இருக்கிறீங்க, உங்களை நெடுக வரீங்க. ஐயா நம்பிக்கை தான் பாத்து வேற ஐயா சைக்கிள் அடிச்சு கொண்டு வரேன். அந்த அண்ணன் வந்து பொதுப்பட விஷயங்களை கதைச்சவர். இதை தாண்டி வந்து இப்படியே நாங்கள் இல்மனைட் இருக்கிறது வந்து கொக்குலாயில் இருக்குது. சரியோ, அதெல்லாம் தனியாக இல்மனைட் இருக்குது. அது வந்து அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுற விலையமாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெருமதி மிக்க ஒரு மண். அதில் வந்து நிறைய பொருட்களுக்குரிய மூலப்பொருளாக அது செயற்படுதாம். விமானத்தின் பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு கூட அந்த இல்மனைட் பயன்படுத்தப்படுறதாம். இப்போ பாருங்க. மற்றது சர்ச் ஒவ்வொன்று மிஞ்சி இருக்குது பாருங்க.